வணக்கம் நண்பர்களே. நமது நாட்டில் பெங்களூரில் உள்ள எலஹன்கா என்று சொல்லக்கூடிய ஏர்ஃபோர்ஸ் மைதானத்தில் ஏரோ இந்தியா 2025 மிக சிறப்பாக இன்று ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நண்பர்களே, பல மாதங்களாக நன்கு திட்டமிடப்பட்ட ஏரோ இந்தியா 2025 ஏரோஸ்பேஸ் மற்றும் டிஃபென்ஸ் சம்பந்தமான இந்த பொருட்காட்சியானது மிக சிறந்த அளவில் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது. ஏசியாவிலேயே மிக முக்கியமான மிக பெரிய அளவிலான இந்த ஏரோ 2025 விழாவானது சுமார் 100க்கும் மேற்பட்ட உலக நாடுகள் இதில் கலந்து கொண்டுள்ளன. அமெரிக்கா, UK, ரஷ்யா, ஜப்பான், சவுத் கொரியா, பிரேசில், இஸ்ரேல் போன்ற நாடுகள் தங்களது நாட்டின் தயாரிப்புகளை ஏரோ இந்தியா 2025 கருத்து காட்சியில் பார்வைக்கு வைத்துள்ளது. 2 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடத்தப்படும் இந்த நிகழ்ச்சியானது 2023ஆம் ஆண்டு நமது இந்தியாவில் ஏற்கனவே நடத்தப்பட்டது. இதில் மிக முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்னவென்றால், உலகத்தில் உள்ள அனைத்து இராணுவ ஆயுதங்களை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்கள் இதில் பங்கு பெறுகின்றன. இந்த ஆண்டு 900க்கும் மேற்பட்ட உலக அளவிலான இராணுவ தளவாடங்களை உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் பங்கு பெற்றுள்ளன. நமது நாட்டில் உள்ள அனைத்து நிறுவனங்களுமே தனது உற்பத்தியை உலகத்திற்கு வெளிக்காட்டுவதற்காக இங்கே கருத்து காட்சிகளாக வைத்துள்ளனர். நண்பர்களே, இன்று 10/2/2025 அன்று நமது டிஃபென்ஸ் மினிஸ்டர் திரு ராஜ்நாத் சிங் அவர்கள் சற்று முன்னர் இந்த விழாவினை துவக்கி வைத்தார். ஆத்ம நிர்பர் பாரத் மற்றும் மேக் இன் இந்தியா அண்ட் மேக் ஃபார் தி வேர்ல்டு என்ற ஒரு கருத்தின் அடிப்படையில் உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் இந்தியாவின் மீது பார்வையை செலுத்தி இந்தியாவில் தனது ஆயுதங்களை விற்பதற்கு இங்கே பெருமைகள் காட்சிப்படுத்தியுள்ளன தங்களது உற்பத்தியை. ஏரோ 2025 விழாவில் அமெரிக்கா தனது பங்களிப்பினை ஆற்றுவதில்லை என்ற முடிவெடுத்திருந்தது. ஆனால் திடீரென்று தனது எண்ணத்தினை மாற்றி F-35 என்று சொல்லக்கூடிய போர் விமானத்தினை லைட்னிங் 2 என்று கூறுவார்கள், லாக்ஹீட் மார்டின் என்று சொல்லக்கூடிய இந்த நிறுவனத்தின் தயாரிப்பான உலகத்திலே மிக சிறந்த போர் விமானம் என்று கூறப்பட்டு வந்த F-35 லைட்னிங் 2 என்ற விமானத்தை இங்கு காட்சிப்படுத்தியுள்ளது. அதே போன்று ரஷ்யா தனது மிக சிறந்த தயாரிப்பான 5ஆம் தலைமுறை விமானமான Su-57 என்ற விமானத்தை இங்கு காட்சிப்படுத்தியுள்ளது. நண்பர்களே, மக்கள் அனைவரும் மற்றும் டிஃபென்ஸ் சம்பந்தமான ஆர்வலர்கள், கருத்தியல் ஆய்வாளர்கள் மற்றும் உற்பத்தியாளர்கள் உட்பட பல நாட்டு இராணுவம் சம்பந்தமான ஆர்வலர்கள் இந்த ஏரோ இந்தியா 2025 கலந்துள்ளதாக தெரிகிறது. நண்பர்களே, முதலில் அமெரிக்கா தனது இராணுவத்திலிருந்து எதையுமே அனுப்புவதில்லை என முடிவெடுத்திருந்தது. திடீரென்று தனது F-35 விமானத்தை காட்சிப்படுத்தியுள்ளது. ஆனால் இந்த விமானம் ஏர்ஷோ நடத்துமா, மேலே வானத்தில் பறந்து சாகசம் செய்யுமா என்பது சம்பந்தமான அறிக்கை எதுவும் இனியும் வெளியிடப்படவில்லை. நண்பர்களே, ஆனால் ரஷ்யா தனது 5ஆம் தலைமுறை போர் விமான தயாரிப்பான சுகாய் நிறுவனத்தின் தயாரிப்பான Su-57 விமானத்தினை காட்சிப்படுத்தியுள்ளது. அது மட்டுமில்லாமல் வானத்தில் ஏர் ஷோ நடத்தவும் தனது சாகச நிகழ்ச்சியை நடத்தவும் அது திட்டமிட்டுள்ளது. இந்த ஏர் ஷோ ஆனது மிக முக்கியமானதாக ரஷ்யா கருதுகிறது. ஏனென்றால் இந்தியாவிற்கு எப்படியாவது Su-57 இந்த போர் விமானத்தை இந்தியாவிற்கு வழங்கிவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் அது மிக சிறப்பாக திட்டமிட்டு வருவதாக தெரிகிறது. நண்பர்களே, ஏற்கனவே நமது AMCA விமானம் 2030 அல்லது 2035ஆம் ஆண்டில்தான் நமது விமானப்படையில் சேர்க்கக்கூடிய ஒரு நிலை உள்ளதால், ஆனால் சீனா ஏற்கனவே 5ஆம் தலைமுறை விமானம் J-20 விமானத்தை 300 எண்களுக்கு மேல் தயாரித்து உள்ளதாலும், சென்ற 2 மாதங்களுக்கு முன்பாக J-36, J-50 என்ற 2 வகையிலான 6ஆம் தலைமுறை போர் விமானத்தையும் அது வெளிப்படுத்தியுள்ளதாலும், சீனாவிடமிருந்து J-35 என்று சொல்லக்கூடிய 5ஆம் தலைமுறை விமானத்தை பாகிஸ்தான் வாங்க இருப்பதாலும், இந்தியாவின் விமானப்படை திறமையை கூட்டுவதற்காக Su-57 விமானத்தை ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்கக்கூடும் என்ற ஒரு கருத்து நிலவி வருகிறது. இந்த Su-57 தற்போது ஏர்ஷோ 2025 மிக சிறப்பான ஒரு காட்சி பொருளாக அங்கு காட்டப்பட்டு வருகிறது. இது மிக சிறந்த ஒரு விமானமாக, உலகத்திலேயே F-35 விமானத்தை விட மிக சிறந்த விமானமாக இருக்கும் என்று ரஷ்யா கூறி வருகிறது. இந்த விமானம் நேற்று மேலே கிளம்பும்போது 1 மீட்டருக்கும் குறைவாக உள்ள ஓடுதளத்தில் உடனடியாக கிளம்பியதாகவும், 10 செகண்டிற்குள் அந்த விமானம் கீழிருந்து மேலே பறந்து சென்றதாகவும், ஆகவே மற்ற உலகத்தில் உள்ள எந்த விமானங்களை விட இந்த விமானம் மிக சிறந்த விமானமாக இருக்கக்கூடும் எனவும் கருதப்பட்டு வருகிறது.
இதில் ஏற்கனவே பொருத்தப்பட்டிருந்த AL-31F என்ற என்ஜினுக்கு பதிலாக AL-41F1 என்ற புதிய என்ஜின் பொருத்தப்பட்டுள்ளது. அதில் என்னென்ன குறைபாடுகள் உள்ளன என்று நமது இந்தியா ஏற்கனவே தெரிவித்ததோ அந்த குறைபாடுகளை எல்லாம் Su-57 விமானத்தில் சுக்காய் நிறுவனம் சரி செய்து தற்போது அது மிக சிறந்த விமானம் ஒன்றினை ஏர்ஷோ 2025 அதை காட்சிப்படுத்தியுள்ளது. 2 மாதங்களுக்கு முன்பாக சீனாவில் நடைபெற்ற ஏர்ஷோவில் ரஷ்யா Su-57 விமானத்தை காட்சிப்படுத்தியது. அதைவிட மிக சிறந்த பவர் கூட்டப்பட்டுள்ள திறமை கூட்டப்பட்டுள்ள விமானத்தினை தற்போது இந்தியாவில் அது காட்சிப்படுத்துவதோடு மட்டுமில்லாமல் வானில் சாகச காட்சிகளையும் நடத்த உள்ளதாக தெரிகிறது. நண்பர்களே, மிக குறுகிய தொலைவில் உடனடியாக அதை மேலே கிளப்பக்கூடிய ஒரு விமானமாக இருப்பதனாலும் இதனுடைய ஸ்டெல்தி ஃபீச்சர்ஸ், அதாவது மறைமுகமாக உள்ளே சென்று தாக்கக்கூடிய அந்த தன்மை இந்த விமானத்தில் அதிகமாக இருப்பதாகவும் இதில் விமானத்திற்குள்ளே ஏராளமான ஆயுதங்களை வைத்துக் கொள்ளும் வகையிலும் அதே போன்று விமானத்திற்கு வெளியேயும் ஏராளமான ஆயுதங்களை வைத்துக் கொள்ளும் அளவிலும் மிக சிறந்த ஏவியானிக்ஸ் உள்ள ஒரு விமானமாகவும் அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் வார்ஃபேர் செய்யக்கூடிய மிக சிறந்த விமானமாகவும் ஏர் டு ஏர், ஏர் டு கிரவுண்ட் என்ற வகையில் இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கக்கூடிய விமானமாகவும் இது அதிகமான பவர் உள்ள ஒரு என்ஜினை பொருத்தியுள்ளதால் இதனுடைய மேனோவரபிலிட்டி, அதாவது இந்த விமானத்தை எவ்வகையிலும் நாம் செலுத்தி எதிர்கிற இலக்கினை நாம் உடனடியாக மிக சிறந்த முறையில் தாக்கி அழிக்க முடியும் எனவும் இந்த விமானத்தை பற்றிய பல வகையான கருத்துக்கள் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அமெரிக்காவின் F-35 லைட்னிங் 2 என்ற போர் விமானத்தை விட இது மிக சிறந்ததாக ரஷ்யா கூறுகிறது. ஏனென்றால் சில நாட்களுக்கு முன்பு மீண்டும் அலாஸ்கா மாநிலத்தில் அமெரிக்காவில் இந்த F-35 விமானம் விபத்துக்குள்ளானதை நமது நண்பர்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஆகவே சுகாய் Su-57 விமானத்தை இந்தியாவிற்கு வழங்கி இந்தியாவிலேயே பாகங்களை அனுப்பி உற்பத்தி செய்வதோடு மட்டுமில்லாமல் மிக குறைந்த விலையில் இந்தியாவிற்கு வழங்குவதாகவும் அது மட்டுமில்லாமல் இந்தியாவில் ஏற்கனவே நடத்தப்பட்டு வரும் AMC என்ற 5ஆம் தலைமுறை விமானத்தை தேவையான அனைத்து வகையான உதவிகளையும் செய்வதாகவும் ரஷ்யா இந்தியாவிற்கு வாக்களித்துள்ளது. ஆகவே நமக்கு உடனடியாக 5ஆம் தலைமுறை விமானம் தேவைப்படுவதால் F-35 விமானத்தை வாங்கப் போகிறதா இந்தியா அல்லது Su-57 விமானத்தை வாங்கப் போகிறதா என்பதை பற்றிய உறுதியான முடிவு இனியும் 2 மாதங்களில் தெரியக்கூடிய வாய்ப்பு உள்ளது நண்பர்களே. ஏனென்றால் அடுத்த வாரம் நமது பிரதமர் அவர்கள் பிரான்ஸ் நாட்டுக்கு சென்று அமெரிக்காவும் சென்று வருவதற்கு திட்டமிட்டுள்ளார். ஆகவே அதற்கு பின்னரும் மேலும் தற்போது ஏர் ஷோவும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த நிகழ்ச்சிகள் நடந்த பின்பு நமது இந்தியா மிக விரைவாக ஒரு 5ஆம் தலைமுறை விமானத்தை வாங்குவதற்கான முடிவை எடுக்கக்கூடிய நிலையில் உள்ளது. ஏனென்றால் நமது பார்லிமெண்ட்ரி கமிட்டி அது அறிக்கை ஒன்றினை தந்துள்ளது. உடனடியாக நமது ஏர்ஃபோர்ஸ்க்கு தேவையான 5ஆம் தலைமுறை விமானத்தை இந்தியா வாங்க வேண்டும். இதில் எந்த விதமான காலதாமதமும் செய்வது சரியானதாக இருக்காது என்று பார்லிமெண்ட்ரி கமிட்டியும் அறிவுறுத்தியுள்ளது. ஆகவே இந்த ஏர் ஷோவானது உலகத்திலே மிக சிறந்த ஏர் ஷோவாக அமைவதோடு மட்டுமில்லாமல் நமது இந்தியாவிற்கு தேவையான 5ஆம் தலைமுறை விமானத்தை தேர்வு செய்வதற்கு வேண்டிய ஒரு முன்னேற்பாடாகவும் இந்த நிகழ்ச்சி அமையக்கூடியும் என்று தெரிகிறது. நண்பர்களே, இத்துடன் இன்றைய நியூஸ் இந்த வீடியோ செய்தியை முடித்துக் கொள்ளலாம். நன்றி, வணக்கம். இதுபோன்ற இராணுவத்தின் வளர்ச்சி, நாட்டின் வளர்ச்சி, பொருளாதார வளர்ச்சி போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இன்றைய நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும்.